ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. நாங்க தலைவாஸ் டீமுக்கு அட்வைஸ் பண்ணது ஆடியன்ஸ் நீங்க பார்த்தீங்களா, கேட்டீங்களான்னு தெரியலங்க. தலைவாஸோட கோச் சேரலாதன் அண்ணா பார்த்துட்டாரு போல. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். சச்சின் சரியில்ல. மொயின் சபோகிக்கு ஸ்டார்ட்டிங் 7ல இடம் கொடுக்கணும் அப்டின்லாம். அதுபோல சாஹில் குலியாவும் சரியில்ல. நிதிஷ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் 7ல இடம் குடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். உருப்படியா அந்த விஷயத்த இந்த மேட்ச்ல தான் பண்ணியிருந்தாங்க. தலைவாஸ் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் என்னாச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம எல்லாரும் எதிர்பார்த்தது போல சச்சின் வெளியில உட்கார, மொயின் சஃபோகி ஸ்டார்ட்டிங் 7லயே உள்ள வந்திருந்தாருங்க. சாகில் குல்யாவும் வெளியில போக நிதிஷ்குமார் உள்ள வந்தாருங்க. எப்பவுமே தலைவாஸ் 5 டிஃபெண்டர் 2 ரைடர் வச்சு தான் விளையாடுவாங்க. பட் இன்னைக்கு 3 ரைடர் சஃபோகி, விஷால் அப்புறம் நரேந்தர் இப்படி டீம் காம்பினேஷன்ல விளையாண்டாங்க. இந்த திட்டம் நல்லாவே தலைவாஸ்க்கு கை குடுத்துச்சுங்க. ஏன்னா 2 ரைடர் சொதப்பும்போது டீம் காலியாகும். இப்போ 3 ரைடர் இருந்ததுனால மாத்தி மாத்தி ஈஸியா ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட் இன் த வால் போல தாங்க இந்த பக்கமா அந்த பக்கமான்னு மேட்ச் போயிட்டே இருந்துச்சு. நாம 18 பாயிண்ட் அவங்க 16 பாயிண்ட். நாம வாரியர்ஸ ஆல் அவுட்டும் பண்ணியிருந்தோங்க. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் அப்படிதாங்க சொல்லணும். அதுலயும் நம்ம விஷால் ரைடெல்லாம் மரண மாசுங்க. பசல்ட்ட இருந்து தப்பிச்சு வரதெல்லாம் யாருடா இது மதுரை மண்ணுல முத்துப்பாண்டியவே அடிச்சது அந்த மொமெண்டா தாங்க இருந்துச்சு. சஃபோகியும் நல்லாவே ரைட் பண்ணாருங்க. அதை விட பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிஃபென்ஸ் தாங்க. ரைட் கார்னர் நிதிஷ்குமாரா இருக்கட்டும், லெஃப்ட் கார்னர் அமீர் பஸ்தாமியா இருக்கட்டும், 2 பேருமே வேற லெவல்ல டேக்கிள் பண்ணாங்க. நிதிஷ் 6 பாயிண்ட், அமீர் பஸ்தாமி 7 பாயிண்ட். மொத்தமா 13 டேக்கிள் பாயிண்ட் வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல வாரியர்ஸ நாம 2 டைம் ஆல் அவுட் பண்ணோங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு தடவ கூட ஆல் அவுட் ஆகலங்க. ஒரு வழியா கோச் சேரலாதன் அண்ணா சரியான டீம் காம்பினேஷன பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்குதுன்னு. ஃபைனலி தலைவாஸ் 46க்கு 31 அப்படின்னு 15 பாயிண்ட் லீடிங்ல 4 தோல்விக்கு பிறகு ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் தலைவாக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட நவம்பர் 17ஆம் தேதி. அதுவும் நம்ம சேனல்ல ரிவ்யூவா வரும். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல கபடி ரிவ்யூஸ்க்கு எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.